ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க சத்தீஸ்கரில் பலோத் டிஸ்ட்ரிக்ட்ங்கிற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல குரூர் தானாங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல எப்படின்னா நிறைய விவசாய நிலங்கள் தான் இருக்கும். அப்படிப்பட்ட விவசாய நிலங்கள்ல நீர்ப்பாசனத்துக்காக நிறைய கால்வாய் கட்டி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்துக்கு தண்ணியை எடுத்துட்டு போறதுக்காக செயற்கையா உருவாக்கப்பட்ட பலவிதமான கால்வாய்கள் இருக்கு. அந்த கால்வாயோட ஆழமே ரொம்ப அதிகமா இருக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி 2019ஆம் வருஷம் அந்த மாதிரி ஒரு விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கால்வாயில சின்ன பசங்க நிறைய பேர் குளிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. பக்கத்தில் நிறைய பேர் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி அந்த பசங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த கால்வாயில தொலைதூரத்தில் ஒரு பொருள் மிதந்து வர்ற மாதிரி தெரியுது. ஜென்ரலா அந்த கால்வாயில எப்படி இருக்கும்னா நீரோட்டம் இருந்துகிட்டே இருக்கும், தேக்கமான நீர் இருக்காரு. ஸோ இந்த பசங்களும் பார்க்குறாங்க ஏதோ ஒரு பொருள் தூரமா இப்படி மிதந்து வரும்போது அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் வருது. இந்த சின்ன பசங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்படியே மெதுவா மிதந்து வருது. இந்த பசங்க அது என்னவா இருக்குன்னு ஆர்வத்துல பக்கத்துல போய் பார்த்தாங்களே, உண்மையிலே இந்த சின்ன பசங்க பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்னு பதட்டமான அந்த பசங்க பக்கத்துல இருக்க பெரியவங்க சொல்றாங்க. அவங்களும் வந்து பாக்குறாங்க. உடனே பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் போது அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இங்க வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நீரோட்டத்துல இருக்கிற பெண்ணோட சடலத்தை வெளியில எடுக்கிறாங்க. அந்த பெண்ணோட சடலம் எப்படி இருக்குன்னா கைகளும் கால்களும் கயிறை வச்சு பின்புறமா கட்டப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஃபீட்டல் பொசிஷன், ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எந்த பொசிஷன்ல இருக்குமோ அந்த மாதிரி பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்காக பின்னாடி கூடி கட்டி இருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண்ணோட உடல் இந்த கால்வாயில மூழ்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல வெயிட்டான ஒரு கல்லை கட்டியிருக்காங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நீரோட்டம் அதிகமா இருந்ததுனாலையும் அந்த பெண்ணோட உடம்புக்குள்ள நிறைய கேஸ் பார்ட்டிகல் ஃபார்ம் ஆனதுனாலையும் அந்த உடல் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்திருக்கு. அந்த பெண்ணோட உடலை பார்க்கும்போது ஒரு 25ல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. மேலும் அந்த பெண்ணோட உடலை க்ளோஸா பார்க்கும்போது அந்த பெண்ணோட வயிற்று பகுதியில கத்தியால குத்தின காயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த பெண்ணை யாரோ கொலை பண்ணி இந்த உடலை யாரும் கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த கால்வாய்க்குல கல்ல போட்டு தூக்கி போட்டு போயிருக்காங்கிறது மட்டும் தெரியுது. இப்ப அடுத்தபடியா போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா, எந்த ஒரு கொலை வழக்கிலையும் கொலை செய்யப்பட்ட விக்டிம் யாருன்னு தெரிஞ்சாதான் அந்த கொலைகாரனை போலீஸால நெருங்க முடியும். இந்த பெண் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்கிறாங்க, இந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா ஒருத்தருக்கு கூட அந்த பெண் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. அடுத்தபடியா போலீஸ் போட்டோ எடுத்துக்கிறாங்க. பக்கத்துல இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறாங்க. பட் அங்கேயும் கூட இந்த பெண்ணை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை போலீஸ் தேடிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தர் சொல்றாரு, சார் இந்த பெண்ணோட கையில பாத்தீங்களா யாதவ் அப்படிங்கிற பேர் வந்து பச்சை குத்தி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு மலரோட இதழ்கள் வந்து பச்சை குத்தி இருக்கு. இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆஞ்சல் யாதவ்ங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய மாடல் இருக்காங்க. அவங்க ராய்ப்பூர்ல இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸான மாடல். எனக்கு என்னமோ கொலை செய்யப்பட்ட பெண்மணி அந்த மாடல் மாதிரி இருக்கு சார்ங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. அப்ப அந்த உயர் அதிகாரி கேட்கிறாரு, என்ன சார் சொல்றீங்க, மாடல்ங்கிறீங்க, அவங்க ராய்ப்பூர்ல இருக்காங்க, இங்க எப்படி சார் ஒரு கிராமத்துல அவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோம், நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்கிறாங்க. இல்ல சார், அவங்கள நான் க்ளோஸா ஃபாலோ பண்ணிருக்கேன், நிறைய ஃபேஸ்புக்ல போஸ்ட் எல்லாம் பார்த்திருக்கேன், அப்ப அவங்க கையில இதே மாதிரி பச்சை குத்துனதை நான் பார்த்திருக்கேன் சார்ங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ என்ன பண்றாங்க, இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸர் ஃபேஸ்புக்ல போய் தேடி பார்க்கறாங்க. ஆஞ்சல் யாதவ்னு போடுறாங்க, பார்த்தா நிறைய பேர் வருது. அப்படி ஒண்ணா தேடிட்டு வரும்போது கரெக்டா இந்த மாடலை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த மாடலோட போட்டோவையும் எடுத்துக்கிறாங்க, கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட போட்டோவையும் எடுத்துக்கிறாங்க. ரெண்டும் 100% மேட்ச் ஆகிறதுனால இந்த கான்ஸ்டபிள் சொன்னது 100% உண்மைன்னு தெரிய வருது. எஸ், கால்வாய்க்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சடலம் ராய்ப்பூர்ல இருக்கிற ஆஞ்சல் யாதவ்ங்கிற ஒரு மிகப்பெரிய மாடலுக்கு சொந்தமான உடல்ங்கிறது தெரிய வருது. ஆஞ்சல் யாதவ்ங்கிற இந்த பெண்மணி யாரு, ராய்ப்பூர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மாடல், எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க, அவங்க உடல் இந்த மாதிரி கிராமத்தில் இருக்க ஒரு கால்வாயில எப்படி வந்ததுங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச சத்தீஸ்கர்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த மாடலுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்
ஆல் போலீஸ் இந்த மாடல் யாருன்னு விசாரிக்கிறாங்க. இவங்க ராய்ப்பூர்ல இருக்காங்க. ஒரு பெரிய மாடல்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. ஈவன் இவங்க தங்கி இருக்க அந்த வீட்டு வாடகையே மாசம் 40,000 ரூபாய் இருக்கு. 3 கார் வச்சிருக்காங்க, 4 நாய் வளர்க்குறாங்க. அவ்வளவு ஒரு ஃபேமஸான மாடலா இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாடலிங் துறைக்கு வந்திருக்காங்க. சரி, ஓகே, அவங்க மாடலிங் துறையில அதிகமா போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், அதுல போட்டியாளர் யாராவது இவங்க மரணத்துக்கு காரணமா இருக்கலாங்கிற மாதிரி பலவிதமான ஆங்கிள் திங்க் பண்றாங்க. பட் ஃபர்ஸ்ட் போலீஸ் அவங்க விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு குடும்ப உறவுகள் யார் இருக்காங்களான்னு பார்த்தா இவங்க குடும்பத்துல இந்த பெண் தவிர 2 பேர் இருக்காங்க. இவங்களோட அம்மா ஒரு பெண்மணி, அதுக்கப்புறம் சித்தார்த் அப்படிங்கிற ஒரு சகோதரர் இருக்காரு. இவங்க எங்க இருக்காங்கன்னா அந்த சத்தீஸ்கர் ஸ்டேட்ல தம்தரிங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல இருக்காங்க. அதுவும் ஒரு சின்ன அழகான கிராமம் தான். இப்போ போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கிராமத்துக்கு போறாங்க. அப்போ வீட்டில் அவங்க அம்மாவும் அவங்க சகோதரரும் இருக்காங்க. ஸோ இவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்டது 26ஆம் தேதி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அம்மா கிட்டையும் சகோதரர்கிட்டையும் கேட்குறாங்க, உங்க பொண்ணு இப்போ வீட்டில் இருக்காங்களான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பொண்ணு ராய்ப்பூர்ல தான் இருக்கா, நேத்து இங்க வந்தா, வெளியில போனா, இதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. பட் அவங்க அம்மாட்ட சொன்னா உடனே பதட்டம் ஆயிடுவாங்கன்னு இந்த சகோதரரை அப்படி போலீஸ் தோல் மேல கை போட்டு வந்து, இந்த மாதிரி ஒரு உடல் கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்க வந்து அரசு மருத்துவமனையில் இருக்க பிணவரையில வந்து கொஞ்சம் பார்த்து செக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்கன்னா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாரு. இல்லை சார், நீங்கள் வாங்கல அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. அவர் என்னன்னா, நம்ம சகோதரி மாடல் வேற எங்கேயாவது ஒர்க்குக்கு போயிருப்பாங்கிற மாதிரி தைரியமா போறாரு. பட் அந்த அரசு மருத்துவமனையில் இருக்க பிணவரைக்கு போய் இந்த உடலை காமிச்சாங்கள, அந்த சகோதரர் ஆல்மோஸ்ட் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அவரால் நம்பவே முடியல. நேத்து உயிரோட பார்த்த தன்னோட சகோதரி இப்ப மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு இப்ப அவரை தேத்தி அப்புறம் அவங்க அம்மா கிட்ட இந்த டீட்டெயில சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் இவங்க கிட்ட திரும்ப விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, கடைசியா உங்க பொண்ணை எங்க பார்த்தீங்க, அவங்க உங்க கிராமத்துக்கு வந்தாங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவங்க சகோதரர் என்ன சொல்றாருன்னா, எஸ், 25ஆம் தேதி என்னோட சகோதரி இங்க வந்தாங்க. அவங்க என்னதான் ராய்ப்பூர்ல மாடலிங் பண்ணா கூட எங்க சொந்த ஊர்ல ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு, அந்த ஹியரிங்காக வந்தாங்க. 25ஆம் தேதி காலையில வந்தாங்க, எங்க வீட்டில் இருந்தாங்க, நாங்கள் எல்லாம் ஹாப்பியா இருந்தோம். நைட்டு 10 மணி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனை பேசி முடிச்ச உடனே எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, நான் வெளியில போறேன், கொஞ்சம் வேலை இருக்கு, நைட்டு வர லேட் ஆகும்னு சொல்லி கிளம்புனாங்க. எங்க அம்மா என்ன சொன்னாங்க, ஏன் இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் எங்க போற, அப்பெல்லாம் போக கூடாதுன்னாங்க. பட் என்னோட சகோதரி கேட்கிற மாதிரில ஒரு முக்கியமான வேலைன்னு கிளம்பி போனாங்க. ஸோ என்னோட சகோதரி இப்படி கிளம்பி போனாங்க, எங்க அம்மா இப்படி வாசல் வரைக்கும் வந்தாங்க. பட் வெளியில இருந்து பார்க்கும்போது எங்க அம்மாவுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு நபர் மோட்டார் சைக்கிள்ல வந்தாரு. அந்த நபரு கூட பின்னாடி உட்காந்து என்னோட சகோதரி ஏறி போனதா எங்க அம்மா சொன்னாங்க. இதுக்கப்புறம் என்னோட சகோதரிக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே அவங்கள யாரு கொலை பண்ணிருப்பாங்கிறத நினைச்சாலே எனக்கு பதட்டமா இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது கடைசியா அவங்க யாரு கூட வெளியில போனாங்களோ அந்த நபர் கொலைகாரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த பெண்ணுக்கு, கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு யாராவது எதிரி இருக்காங்களான்னு கேட்கும்போது போலீஸ் மொத்தம் 2 விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே இவங்க ஒரு 2 பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இவங்க சொந்த கிராமத்தில், அதாவது இவங்க அம்மாவும் சகோதரரும் இருக்கிற அந்த கிராமத்து வீடை யாரோ ஒரு நபருக்கு சேல் பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நபர்கிட்ட ஒரு டீலிங் பேசி ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, இந்த வீடை உங்களுக்கு சேல் பண்ணுறேன்னு. பட் நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, இவங்க அந்த பணத்தையும் திரும்பி தரல, இந்த வீடையும் அந்த நபருக்கு விற்கிறதுக்கு ரெடியா இல்லை. அவர் பணத்தை கேட்குறாரு, இவங்க தரமாட்டேங்கிறாங்க. அதனால இந்த ஆஞ்சல் யாதவங்க மேல அவங்க ஒரு கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் இந்த பெண்ணோட சொந்த ஊர்ல இருக்க ஒரு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. அதுக்காண்டி தான் ராய்ப்பூர்ல இருந்து அடிக்கடி ஹியரிங்க்கு வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹியரிங்க்கு தான் இவங்க மார்ச் மாசம் 25ஆம் தேதி வந்திருக்காங்க. இது இந்த பெண்மணி மேல இருக்கிற முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ராய்ப்பூர்ல மாடலிங் பண்ணும்போது ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரோட பழக்கம் ஏற்படுது. 2 பேரும் நெருக்கமா பழகுறாங்க. பட் அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆச்சு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, அந்த நபரை என்ன திருமணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அவர் முடியாதுங்கிறாரு. அப்ப 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வரும்போது இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம 2 பேரும் நெருக்கமா இருக்கும்போது எடுக்கப்பட்ட பல வீடியோஸ் என்கிட்ட இருக்கு, நான் அதை வெளியில விட்டுருவேங்கிற மாதிரி இந்த நபரை மிரட்டுறாங்க. ஸோ உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஒன்று எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி இல்லைன்னா ஒரு 5 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து என்னை செட்டில் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஒரு மிரட்டல் விடுறாங்க அந்த பெண்மணி. அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்றாரு, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு நேரா போலீஸுக்கு போறாரு. அங்க என்ன இந்த மாதிரி மிரட்டுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. அந்த குற்றத்தில் இந்த பெண்மணி அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சில நாட்கள் சிறை தண்டனை கூட கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஞ்சல் யாதவை யார் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு
வந்து 2 பேருக்கு மோட்டிவ் இருக்கு. ஒன்னு வீடை விற்கிறேன்னு சொல்லி ஏமாத்துற அந்த நபர், அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். இப்போ இந்த 2 பேரையும் ஒண்ணா கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடு வாங்கின நபரை கூப்பிடுறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் அந்த பெண்மணி ஏமாத்துக்காரு, நான் அவகிட்ட இருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணேன், பணத்தை வாங்க முடியல, அதனால தான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன். பட் இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ நான் அந்த ஊர்லயே இல்லை சார், ஈவன் கோர்ட் ஹியரிங் கூட நான் வர முடியாத மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, தான் வெளியூர்ல இருந்தோம் அப்படிங்கிறதுக்குரிய ஆதாரங்களை அவர் நிரூபிக்கிறாரு. ஸோ அதனால இவர் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி அவர் இப்போ ரிமூவ் பண்றாங்க. அடுத்தபடியா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு போறாங்க. அவரும் இதே தான் சொல்றாரு, பிரச்சனை இருந்துச்சு, நான் கோர்ட்ல கேஸ் கொடுத்தேன், அந்த பெண் ஜெயிலுக்கு போனாங்க, அதோட முடிஞ்சு சார், அதுக்கப்புறம் எங்களுக்கு கான்டாக்ட் இல்லை, நான் அந்த பெண் கூட பார்த்து பேசிய பல நாளாச்சு, எனக்கு இப்போ அந்த பெண்ணை கொலை பண்ற அளவுக்கு மோட்டிவ் இல்லைங்கிறாரு. பிளஸ் அவர் இந்த கொலை நடந்தப்போ அந்த 2-3 நாள் எங்க இருந்தாருன்னு பார்த்தா அவர் ஒர்க் பிளேஸ்ல தான் இருந்திருக்காரு. அவரும் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் மோட்டிவ் இருக்கு. பட் அந்த 2 பேருமே கொலை பண்ணலைன்னா இந்த மாடலை யாரு கொலை பண்ணுவா, அவங்க வாழ்க்கைக்கு பின்னாடி என்ன மாதிரி ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு, அவங்க வாழ்க்கைக்கு பின்னாடி என்ன மாதிரி எல்லாம் கருப்பு பக்கங்கள் இருக்குன்னு போலீஸ் ஒண்ணா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் ராய்ப்பூர்ல இருக்க இந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா பங்களா மாதிரி இருக்கு, 35,000 ரூபாய் வாடகை, அவ்வளவு வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. 2-3 பேர் வேலைக்கு, ஒரு டிரைவர், ஒரு போட்டோகிராஃபரு, அதுக்கப்புறம் 4 நாய், எங்க போனாலும் கதவை திறந்து விடுறதுக்கு ஒருத்தர், ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. பட் போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க ஒரு ஃபேமஸான மாடல்னு சொல்றாங்க, பட் பெரிய பெரிய ஆடுல எல்லாம் நடிச்சதுல, சினிமாலையும் நடிச்சதுல, பட் எங்க இருந்து இந்த பணம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் போலீஸுக்கு வருது. அப்ப இந்த பெண்ணோட லேப்டாப்பை ஃபுல்லா செக் பண்றாங்க. அதுல இருந்து பலவிதமான தடயங்கள் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நிறைய சிடி டிரைவ், பென் டிரைவ்லாம் வச்சிருக்காங்க. அதுல இருந்து போலீஸுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பெண் பல செலிபிரிட்டி கூட லிங்க்ல இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அந்த ஊர்ல இருக்க சினிமா நடிகர்ல இருந்து, செலிபிரிட்டி தொழிலதிபர்ல இருந்து பல பேரோட தொடர்புல இருந்திருக்காங்க. அது மூலமா நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி நிறைய பேர் கூட நெருக்கமா இருக்கிற வீடியோஸையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இவங்களோட பேட்டர்ன் என்னன்னா, ஒரு நபர்கிட்ட பணம் வாங்குறாங்க, க்ளோஸா இருக்காங்க, நெருக்கமான வீடியோ போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. எப்பயாவது ஒரு நபர் தள்ளி போறாரோ இல்ல பணம் தரமாட்டேங்கிற மாதிரி சொல்றாரோ, அப்போ இந்த தடயங்களை வச்சு அந்த நபரை மிரட்டுறது, இதுதான் தொழிலா வச்சிட்டு இருந்திருக்காங்கிறது தான் போலீஸோட அனுமானம். அதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்களே, போலீஸ் ஆடி போயிட்டாங்க. அந்த பெண்மணி மொத்தம் 3 போன் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த 3 போன்லயும் 2 சிம் கார்டு, ஸோ மொத்தம் 6 சிம் கார்டு வச்சிருக்காங்க, 6 போன் நம்பர் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு ஆவரேஜா அவங்களுக்கு 800ல இருந்து 1000 போன் கால் வந்திருக்கு. உண்மையிலேயே ஒரு பெரிய தொழிலதிபரோ, செலிபிரிட்டியோ, ஈவன் கூகுள் சிஇஓ இருக்கிற சுந்தர் பிச்சைக்கே கூட இவ்வளவு கால் வருமான்னு தெரியாது. ஒரு நாளைக்கு 1000 கால் வருதுன்னா அந்த பெண்மணி எத்தனை ஆண்களோட தொடர்புல இருப்பாங்க, எத்தனை பேரை மிரட்டிட்டு இருக்காங்க, எப்படி அவங்களுக்கு இப்படி செல்வம் கொலிக்குதுங்கிறத போலீஸால யூகிக்க முடியுது. ஒட்டுமொத்தத்தில் போலீஸோட அனுமானம் என்னன்னா, அந்த பெண்மணியோட தப்பான வாழ்க்கை முறை தான் அவங்களுக்கே எதிரியா இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, நம்மள மாதிரி ஒரு நார்மல் பீப்புளுக்குலாம் வாழ்க்கையில் அவ்வளோ எதிரி இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு 1-2 பிரச்சனைல சின்ன சின்ன எதிரிகள் இருப்பாங்க. பட் இவங்க இவ்வளோ பெரிய தொழிலதிபர்களோட பழகியிருக்காங்க, சினிமா பிரபலங்களோட பழகியிருக்காங்க, அரசியல்வாதிகளோட பழகியிருக்காங்க. பட் எல்லாத்தையும் மிரட்ட ஆரம்பிக்கும் போது எல்லாருமே அடிபடிஞ்சிட்டு பணம் கொடுப்பாங்களா? அப்படி இல்லை. சில பேர் இதை ரொம்ப பர்சனலாக எடுத்துட்டு, நீ என்ன மிரட்டுறது, நானே எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இரு உன்னை என்ன பண்றேன்னு சொல்லி இவங்களை காலி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி இவங்களோட பழக்க வழக்கங்களும் இவங்களோட வாழ்க்கை முறையினால தான் இவங்களால பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு நபரோ இல்ல இவங்களால மிரட்டப்பட்ட ஏதோ ஒரு நபரோ இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அனுமானத்துல தான் போலீஸ் திங்க் பண்ணி, இவங்க யார் கூடலாம் லிங்க்ல இருந்தாங்க, இவங்க யார் கூடலாம் நெருக்கமா வீடியோ அடிச்சு வச்சுக்கிட்டாங்க, யாரு கூட அடிக்கடி பேசினாங்க, யாரை மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயத்துல இந்த பெண்ணோட பிரேத பரிசோதனை அறிக்கை வருது. அதுல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த பெண்ணோட வயிற்றுல 2 டைம் கத்தியால குத்திருக்காங்க, நிறைய ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு. பட் அதனால அந்த பெண்ணோட மரணம் நிகழல, கடைசியில கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்ணோட உடலை கட்டி இந்த கால்வாய்க்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. இந்த கால்வாய்க்குள்ள மொத்தம் 12 மணி நேரம் அந்த பெண்ணோட சடலம் இருந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் அந்த பெண் எப்போ ஏதோ ஒரு நபர் கூட மோட்டார் சைக்கிளில் கிளம்பி போனாங்களா, போன சிறிது நேரத்திலேயே அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் அவங்க ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணும்போது இவங்க சொன்ன மாதிரி நைட் ஒரு 10:15 மணிக்கு வீட்டில இருந்து கிளம்பி போயிருக்காங்க. சிறிது தூரத்தில், அவங்க வீட்டில இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே அவங்க ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இந்த எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்க ஒரு 10:15 கிளம்பி போயிருந்தாங்கன்னா ஒரு 10:30 10:45 கொலை செய்யப்பட்டிருக்கலாங்கிறதா போலீஸோட அனுமானம். போலீஸ் என்ன பண்றாங்க, ஆப்வியஸ்லி நம்மளால ரொம்ப ஈஸியா கெஸ்
பண்ண முடியும். இந்த பெண்ணுக்கு நைட்டு 10 மணிக்கு யாரு கால் பண்ணா, அந்த நபர் தான் இவங்களை மோட்டார் சைக்கிளில் கூட்டு போயிருக்கணும். அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த கேஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி போகிறாங்கல்ல, அங்கே தான் போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. இது என்னமோ ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் நினச்சிட்டு போகிறாங்க. அங்கே போலீஸுக்கு பலவிதமான அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இந்த பெண்ணோட ஃபோன் நம்பர் எல்லாம் செக் பண்ணுறாங்க. இவங்க 4 நம்பர் வச்சிருக்காங்களே, எந்த நம்பருக்கு யாரா கால் பண்ணியிருக்கான்னு பார்த்தா இந்த பெண்ணுக்கு அவங்க அம்மாவும் சகோதரரும் சொன்ன மாதிரி நைட்டு யாருமே ஃபோனே பண்ணலன்னு தெரியுது. இப்போ போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஃபோன் பண்ணலையா, ஏதோ வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்களா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த பெண் கூட நைட்டு யாருமே காண்டாக்ட் பண்ணதுக்குரிய தடயம் இல்லை. சரி, ஓகே, ஏதோ ஒரு வழியில அந்த நபர் காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த பெண்மணி மோட்டார் சைக்கிளில் கிளம்பி போனால் வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல சிசிடிவியில் மாட்டியிருப்பாங்களேன்னு ஃபுல்லாக சிசிடிவி செக் பண்ணுறாங்க. ஒரு சிசிடிவியில் கூட அந்த பெண் ஒரு நபர் கூட மோட்டார் சைக்கிளில் போனதுக்குரிய தடயங்களே கிடைக்கல. அப்போ போலீஸுக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையிலேயே அவங்க அம்மாவும் சகோதரரும் சொன்ன தியரி பொய்யினே வச்சுப்போம். அப்போ எதுக்காக பொய் சொன்னாங்க? அப்போ பொய் சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட என்ன தவறு இருக்கு? ஒருவேளை அவங்க அம்மாவும் தம்பியும் சேர்ந்து ஏதாவது பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஆங்கிலையும் திங்க் பண்றாங்க. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, திரும்பவும் சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கால்வாய்க்கு பக்கத்துல ஒரு கார் நிக்குது. அந்த கார் வேற யாரோடது மட்டுமல்ல, கொலை செய்யப்பட்ட இந்த ஆஞ்சல் யாதவோட கார் தான். அந்த கார் எதுக்காக இருட்டு நேரத்தில் நைட்டு 1 மணிக்கு ஒரு கால்வாய்க்கு பக்கத்தில் வந்துச்சுங்கிறது தெரியல. பிகாஸ் எல்லா சிசிடிவி கேமராவில் தப்பிச்சிருந்தா கூட அந்த கால்வாய்க்கு பக்கத்தில் ஒரு அணை இருக்கு. அந்த அணையில் ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமரா பதிவாயிருக்கு. ஸோ என்னதான் நைட்டு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தா கூட மூன் லைட்ல அந்த காருக்குள்ள யாரு இருந்தாங்க அப்படிங்கிறத அனுமானமா போலீஸ் யூகிக்க முடியுது. அந்த நபர் ஒரு டைம் காரை விட்டு இறங்கி வர்றாரு. அவரோட ஹைட்டு, உடல் மொழி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, கொலை செய்யப்பட்ட இரவு இந்த ஆஞ்சல் யாதவோட காரை ஒரு கால்வாய்க்கு பக்கத்தில் ஓட்டிட்டு வந்தது வேற யாரும் இல்லை, அவங்க சகோதரர் 30 வயசு சித்தார்த் அப்படிங்கிற நபர்னு தெரிய வருது. இவர் எதுக்காகப்பா நைட்டு 1 மணிக்கு இந்த பெண்ணோட காரை எடுத்துட்டு இங்க வந்தாரு அப்படிங்கிறது தெரியல. இப்போ போலீஸுக்கு புரியுது, இந்த கொலைக்கும் அவங்க குடும்ப உறவுகளுக்குமே ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, இல்லை சார், நான் அந்த மாதிரி எடுத்துட்டு போல, உண்மையிலேயே எங்கள் சகோதரி 10 மணிக்கு கிளம்பி போனாங்க, அதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு. அப்படியா, இந்த பாரு சிசிடிவியா, நீ கரெக்டாக நைட்டு 1:30 மணிக்கு ஒரு கால்வாய்க்கு பக்கத்தில் இந்த காரை எடுத்துகிட்டு போயிருக்க, எதுக்காக எடுத்துகிட்டு போன அப்படின்னு கேட்டாங்க. அங்கே தான் இவங்ககிட்ட பதிலே இல்லை. அவனும் என்னமோ கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான். பட் ஒரு ஸ்டேஜில் நல்லாவே தெரியுது நம்ம மாட்டிக்கிட்டோன்னா இதுக்கு மேலே தன்னால் தப்பிக்க முடியாதுன்னு. சரி, ஓகே சார், என்ன நிகழ்ந்ததுங்கிறத நான் சொல்கிறேன்னு ஒன்றா இந்த ஆஞ்சல் யாதவ்ங்கிற பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத சொல்கிறான். இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆஞ்சல் யாதவ் அதுக்கப்புறம் அவங்க சகோதரர் சித்தார்த் 2 பேரும் தான் பசங்க. அவங்க அம்மா அப்பா இவங்க கிராமத்தில் ஒரு பக்காவான ஒரு ஆர்த்தோடாக்ஸான ஃபேமிலி. ஜென்ரலாக கிராமத்தில் வளர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, நம்ம யாருக்கிட்ட போகிறோம், யாரு கூடயாவது வெளியில் போகிறோமா, யார் கூட பைக்கில் போகிற வர்றோங்கிற மாதிரி 24 மணி நேரம் சிசிடிவி கேமரா மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களாம் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு உங்கள் வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு நபர் வந்துட்டு போனால் அவர் யார் என்னன்னு நீங்கள் டீட்டெயில் சொல்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. ப்ளஸ் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாத்தையுமே கண்காணிப்பாங்க. அவங்களுக்கு ஊர் மக்களுக்கு மீறி நம்ம ஒரு தவறு பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் தான் இந்த பெண்மணி பிறந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ இவங்களும் ஒரு கிராமத்து பெண்ணாக தான் இருந்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் இவங்களுக்கு இந்த மாடலிங், இந்த துறையில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இந்த பெண்மணி எப்படின்னா, ஆஞ்சல் யாதவ் எப்படி எடுத்தீங்கன்னா, அவங்க அப்பா கூட நெருக்கமான ஒரு உறவில் இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த சித்தார்த் மேலே அவ்வளோ அபிப்பிராயம் கிடையாது. என்னைக்குமே நம்ம பொண்ணு அவள் தான் நம்மளை கடைசி வரைக்கும் பார்த்துப்பாங்கிற மாதிரி 80% ஆஃப் சொத்தை என்ன பண்ணுறாரு, தன்னோட பொண்ணு பேர்லேயே எழுத ஆரம்பிச்சிடாரு. ஸோ இப்படி இந்த குடும்பத்தில் ஒரு பாண்டு போயிட்டு இருக்கு. சித்தார்த்துக்கு இதில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, தன்னோட அக்கா தானே அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. பட் அப்போ தான் கிராமத்தில் பிறந்து வளர்ற இந்த பெண்ணோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. நான் மாடலிங் பண்ண போறேன்னு சொல்லி ராய்ப்பூருக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே நிறைய தவறான சகவாசத்தை பயன்படுத்திக்கிறாங்க. மாடலிங் போகிறது தப்பு கிடையாது. பட் நம்ம எந்த விஷயத்தையும் குறிக்கோளை நோக்கி பயணம் பண்ணேன்னா ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஹானஸ்டாக உழைச்சா நம்ம நேர்மையான பாதையில பயணம் செஞ்சா அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த பாதை கரடு முரடா இருக்கும். அந்த பாதையில நம்ம நெடுநாள் ஆகும் சக்சஸை ரீச் பண்றதுக்கு. பட் ஷார்ட்கட்ல போனா சீக்கிரமா போயிடலாம். பட் அந்த சக்சஸ் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த பெண்மணி ஒரு ஷார்ட்கட்டை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய ஆண்களோட தவறான பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அப்படி தவறான பழக்க வழக்கம் ஏற்படுத்தும் போது அவங்கள மிரட்டி பணம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் இவங்க என்ன பண்றாங்க, இவங்க அப்பா ஏற்கனவே கிராமத்து
கிராமத்தில் இருக்க அந்த வீடை இந்த பெண்மணி பேரில் எழுதி வச்சிருக்காரு. ஸோ அந்த வீடை ஒருத்தனுக்கு விற்க போறேன்னு சொல்லி பணம் வாங்கி ஏமாத்திருக்காங்க, வீடையும் விற்கல. அப்போ ஒரு கேஸ் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த பெண்மணி இன்னொரு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட நெருக்கமாக இருந்து அவரை போட்டு விட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த பெண்ணோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. நம்ம ஒரு பொண்ணுன்னு ஆசையாக வளர்த்தோம், ஏதோ மாடலிங் பண்ணுறேன்னு போனால் இப்படி தவறான வழியில் போயிட்டாலேன்னு அவர் அதை நினச்சி கவலைப்பட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ இந்த வீட்டில் யார் இருக்கா? இந்த பெண்மணி, அவங்க அம்மா, தம்பி மட்டும்தான் இருக்காங்க. இவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் எல்லா சொத்தும் இவங்க பேரில் தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் எனக்கு இந்த மாடலிங் வாழ்க்கை தான் வேணும், சுகபோகமான வாழ்க்கை வேணும்னு இவங்க ராய்ப்பூர்ங்கிற சிட்டியில் போய் தங்கிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, இவங்க ஃபேஸ்புக் வச்சிருக்காங்க, சோஷியல் மீடியா வச்சிருக்காங்க, இன்ஸ்டாகிராமு, எல்லாத்துலேயும் சரி ரொம்ப பயங்கரமாக ஆடை குறைவாக இருக்கிற மாதிரி கிளாமராக நிறைய ஃபோட்டோ போட ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க இந்த மாதிரி ஃபோட்டோ போகிறதும் இவங்க பண்ணுற அந்த மாடலிங் தொழிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிராமத்து மக்களை ரீச் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பெண்ணோட அம்மாவையும் சகோதரரையும் ரொம்ப ஏளனமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னது இப்படி பண்ணுறா, ஏதோ பாலியல் தொழில் பண்ணுற பண்ணுமா இருக்கா, என்னதான் வேலை பார்க்குறா சிட்டியில் போயின்னு ரொம்ப அவமானமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அவங்க சகோதரியை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. அவங்க சகோதரி என்ன சொல்கிறாங்க, இது ஏன் தொழில், நான் இப்படி தான் பண்ணுவேன், அதை கேட்குறதுக்கு நீ யாருங்கிற மாதிரி அந்த சகோதரிக்கும் இந்த சகோதரனுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வருது. எப்பெல்லாம் இங்கே வர்றாங்களோ அப்பெல்லாம் ரெண்டு பேத்துக்கும் பயங்கர சண்டை வரும். ஒரு ஸ்டேஜில் இந்த சகோதரி ரெண்டு பேத்துக்குமே பயங்கரமான ஒரு வெறுப்புணர்ச்சி வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, எப்பெல்லாம் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே வெறுப்பை உமிழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தன்னோட சகோதரரை வெறுப்பேத்தன்மை அப்படின்னு இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க காஸ்ட்லியாக 50,000 மதிப்புள்ள ஒரு 4 நாய்க்குட்டி வளர்க்குறாங்க. அதில் ஒரு நாய்க்குட்டிக்கு தன்னோட சகோதரர் பேரை வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அவரோட பேர் சித்தார்த். வீட்டில் எல்லாருமே வந்து அவரை ஷார்ட்டாக ஜிம்மின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த நாய்க்கும் பேர் வச்சு எப்பெல்லாம் அவங்க கிராமத்து வீட்டுக்கு வர்றாங்களோ அந்த நாயை கூட்டிட்டு வந்து அவங்க சகோதரர் டீஸ் பண்ண வேண்டியது. ஏ ஜிம்மி இங்கே வா, நீ என்ன இவ்வளோ சேட்டை பண்ணுற, உனக்கு அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி தன்னோட சகோதரர்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த நாயை டீஸ் பண்ணும்போது அது அவங்க சகோதரருக்கும் பயங்கரமான கோபம் வர ஆரம்பிக்குது. ஸோ ஏற்கனவே தன்னோட சகோதரி மேலே கொலை வெறியில் இருக்காரு. இந்த டயத்தில் தான் மார்ச் மாதம் 25ஆம் தேதி இவங்க ஹோர்ட்டுக்கு ஏரிக்காக தன்னோட சொந்த ஊருக்கு வர்றாங்க. இப்படி வர்றாங்க, அப்போ எல்லாம் சாப்பிட்டு இந்த டயத்தில் தான் இங்கே அக்காவுக்கும் தம்பிக்கும் ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. பழைய சொத்து பிரச்சனை நிறையா இருக்கு. அதுக்கப்புறம் இப்படிலாம் நீ கிளாமரா போடுறையே, ஊரில் நம்ம மானம் போகுதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தன்னோட தம்பியை வெறுப்பேற்றுறதுக்காக நாயை வச்சு ஜிம்மின்னு சொல்லி வெறுப்பேற்றுறாங்களா. ரெண்டு பேத்துக்கும் பயங்கர சண்டை வந்துச்சு. அப்போ இந்த சகோதரர் சித்தார்த் என்ன பண்ணுறாரு, அவங்க அக்காவை ஒரே அப்படி அரைஞ்சவனை இந்த பெண்ணோட ஈகோவை தட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. நீ என்னையா அடிச்சிட்டியா, இருடா உன்னை என்ன பண்றேன்னு நேரா கிச்சனுக்கு போறாங்க. கத்தி எடுத்துட்டு இவர் குத்த வராங்க. இவர் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த கத்தியை பிடிக்கிறாரு. இவர் அவங்கள விட பலமா இருக்கிறதுனால இப்ப கத்தி இவர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இவரும் கோவத்துல என்ன பண்ணு தெரியாம வயிற்றுலயே 2 டைம் கத்தியால குத்திடுறாரு. அவங்க அப்படி சரிஞ்சு விழுந்துறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, உயிருக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. பட் அப்ப நினைச்சா கூட இந்த சித்தார்த் அவங்களை காப்பாத்திருக்க முடியும். பட் இருந்தாலும் தன்னோட சகோதரி மேல இந்த வெறுப்புணர்ச்சினாலையும் சொத்தை ஃபுல்லாக தாங்கிட்டு வந்து ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க. இவளால் ஊர்லேயே தலை காட்ட முடியல. இப்போ சகோதரி இறந்து போயிட்டா நம்மளுக்கு ஒரே கல்ல 2 மாங்கா, எல்லா சொத்து நம்மளுக்கு திரும்ப வந்துடும். ஊரில் இந்த மாதிரி ஃபோட்டோ போடுறா, 4 பேரோட சுத்துறா, மாடலிங் பண்ணுறான்னு யாரும் தன்னை அவமானமாக பேச மாட்டாங்கன்னு இவரு கத்தியில் குத்திட்டு ரத்தப்போக்கு நிறைய போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பையும் அவங்க இறக்குற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தன்னோட கையை வச்சே கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாரு. இப்படி கொலை பண்ணி முடிக்கும் போது இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து ரூம்ல இருந்து அவங்க அம்மா வர்றாங்க. பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. தன்னோட பொண்ணு ஃபுல்லா ரத்த வெள்ளத்துல இருக்கானே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அம்மாவுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு போலீஸ்ல போய் சொல்றது, ஓகேவா, தன்னோட பையனே பொண்ணை கொலை பண்ணிட்டான்னு. இல்ல தன்னோட பையனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த உடலை டிஸ்போஸ் பண்றது. அவங்க அம்மா 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் அவங்களும் இந்த பொண்ணால நிறைய வாழ்க்கையில அவமானங்களை சந்திச்சிருக்காங்க. சரி, ஓகே, நடந்து போச்சு. இப்ப நான் போய் போலீஸ்ல சொன்னா பையனும் போயிடுவான். அதனால பையனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த உடலை மறைச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் தன்னோட பையனாவது உயிரோட இருப்பானேன்னு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, சரி ஓகேப்பா, நம்ம இந்த பாடியை நம்மளே டிஸ்போஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஒரு கயிறை எடுத்து இவங்களோட கை கால்களை பின்புறமா அப்படி கழுத்துல வச்சு கெட்டுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல கெட்டினாதான் காருக்குள்ள இவங்க உடல் ஃபிட் ஆகணும். அதுக்கப்புறம் இப்படியே போய் கார்ல எடுத்தா அவங்களோட உடம்புல இருந்து ரத்தம் லீக் ஆயிட்டு இருக்கு. நிறைய எவிடன்ஸ் கிடைச்சுன்னு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வச்சு ஃபைனலா அந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்காக கார்ல ஏற்றி வைக்கிறாங்க. அப்ப அம்மாவும் பையனும் என்ன பிளான் போறாங்கன்னா,
போலீஸ் வந்து கேட்டா இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ நம்ம வீட்லயே இல்லைங்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க ஏற்கனவே ஏதோ ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போவோம். நான் உங்களை ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டுறேன், நீங்க போய் செக் பண்ணிட்டு இருங்க, நான் அதுக்குள்ள இந்த உடலை போய் ஒரு கால்வாயில தூக்கி போட்டு வந்துடுறேன்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்றாங்க. ஸோ இவன் என்ன பண்றான், சித்தார்த் அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் இறக்கி விடுறான், இவன் நேரா ஒரு கால்வாய்க்கு போறான். அப்பதான் அந்த டேம்ல இருந்து ஒரு கேமரால இது பதிவாயிருக்கு. ஸோ அந்த கால்வாயில ஒரு இருட்டான ஏரியாவுக்கு போறான். அதுக்கப்புறம் இவங்க உடலை வந்து தூக்கி போட்டுறான். அப்படி இவங்க உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பெண்மணி கழுத்துல கையில போட்டிருந்த எல்லா நகையும் எடுத்து அவங்க வீட்டுக்குள்ள ஒரு மேஜை விளக்கு இருக்கு, அந்த விளக்கை கலட்டி அதுக்குள்ள அது எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கான். ஸோ ஃபைனலா இந்த உடலை ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கல்லை கட்டி அந்த கால்வாய்க்குள்ள தூக்கி போறான். அது என்னதான் நீரோட்டம் அப்படி மூவ்மெண்ட்ல இருக்கிறதுனால அது ஒரே இடத்துல இருக்காது. அப்படிதான் 2-3 கிராமத்தை தாண்டி ஏதோ ஒரு கிராமத்துல போய் அந்த உடல் வந்து 12 மணி நேரம் கழிச்சு லேண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த உடலை டிஸ்போஸ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து தன்னோட அம்மாவை கூட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றான். அம்மாவும் பையனும் சேர்ந்து கிரைம் சீனை ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் ரத்தம், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறாங்க. ஸோ 2 பேரும் பக்காவாக ஒரு தியரி சொல்லிடுறாங்க. இந்த பாபநாசம் படத்தில் சொல்கிற மாதிரி போலீஸ் வந்து கேட்டால் நம்ம 2 பேரும் இதே தான் சொல்லணும். 10 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, யாரோ ஒருத்தனோட போனான்னு. பட் இவங்க பிளான் பண்ணும்போது அதெல்லாம் யோசிச்சாங்களான்னு தெரியல. 10 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னால் போலீஸ் அடுத்து ஃபோன் ரெக்கார்டை பார்ப்பாங்கல்ல, அது போய் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தான் மேலே தானே சந்தேகம் வரும். இதெல்லாம் இவங்க யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஃபைனலாக இதுதான் சார் நடந்தது, நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். ஸோ ஃபைனலாக தன்னோட சொந்த சகோதரியை கொலை பண்ண குற்றத்துக்காக சித்தார்த் அப்படிங்கிற இந்த சகோதரரையும் இந்த உடலை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக உதவி செஞ்ச அந்த கொலை செய்யப்பட்ட பெண்மணியோட அம்மாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்கிற தியரி உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க வீடு ஃபுல்லாக போய் இன்னுமே நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது பல இடங்களில் ரத்த கரைகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரத்த கரையை DNA டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, அது கொலை செய்யப்பட்ட ஆஞ்சல் யாதவ்ங்கிற பெண்ணுக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது. ஸோ இதுல இருந்து அவங்க சகோதரர் சொன்னது உண்மைன்னு தெரிய வருது. மேலும் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த மேஜை விளக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள கடைசியா இந்த பெண்மணி போட்டிருந்த தங்க நகைகள் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு இந்த கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தப்போ சந்தேகமே கிடையாது, அவர் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வச்சு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கத்தியால குத்தப்பட்டிருக்காரு. ஈவன் அவங்க கிச்சன்ல இருக்க கத்தி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ரத்தப்போக்கு எங்க இருந்திருக்கு, எவ்வளவு கத்தியில குத்திருக்காங்க, எவ்வளவு ஆழமா குத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஃபைனலா இந்த வழக்கை ட்ரையலுக்கு எடுத்துட்டு போற மாதிரி பக்காவான தடயங்கள் இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு ஒரே ஒரு டவுட் இருந்துச்சு, அதை அவங்க சகோதரர்கிட்ட கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது இந்த பெண்ணோட போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நைட் ஒரு 10-10:30 மணி வரைக்கும் இவங்க வீட்டில் இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் தூரம் வெளியில போய் ஒரு இடத்துல ஆஃப் ஆன மாதிரி தான் இனிஷியலா போலீஸ் காட்டுச்சு. அதை என்ன பண்ணீங்கன்னு கேட்டா, இல்ல சார் நாங்க ஒரு தியரி சொல்லியிருக்கோம், 10 மணிக்கு மோட்டார் சைக்கிளில் கிளம்பி போனா அதுக்கப்புறம் வரலனா ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீட்டில இருந்து போனதுக்குரிய தடயங்களை நாங்க கிரியேட் பண்றதுக்காண்டி தான் நான் போன் அப்படியே எடுத்துட்டு போனேன், கொஞ்சம் தூரம் கழிச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு வந்துட்டேங்கிற மாதிரி சொல்றான். ஸோ அவ்வளவு பக்காவா கிளவரா அம்மாவும் பையனும் பிளான் போட்டிருக்காங்க. ஃபைனலா பல வருடங்கள் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு நாள் தீர்ப்பு சொல்றாங்க. அம்மாவும் பையனும் 2 பேரும் குற்றவாளிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இதுல முதன்மை குற்றவாளியா கருதப்படுற கொலைகாரன் அந்த தம்பி சித்தார்த் அப்படிங்கிற நபருக்கு பரோல்ல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. பிளஸ் இந்த கேஸ்ல அந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்காக உதவி செஞ்ச அவங்க அம்மாக்கு 3 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ 2022 வருஷம் இந்த தண்டனை கொடுக்கப்படுது. பட் ஏற்கனவே அந்த அம்மா 3 வருஷம் உள்ள வெளியே இருந்ததுனால ஸோ இப்போ அவங்க கண்டிப்பா ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் சித்தார்த் அப்படிங்கிற அந்த நபர் இப்போ வரைக்கும் ஜெயில தான் இருக்கான், அவன் கடைசி வரைக்கும் ஜெயில தான் இருக்கணும். இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஜென்ரலா எல்லா கிரைமுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கும். பட் அந்த மோட்டிவை சில சமயம் கொலைகாரங்க கிரியேட் பண்ணுவாங்க, சில சமயம் விக்டிமே கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து டெய்லி ஒரு ரூட் வழியாக வந்துட்டு இருப்பாங்க, அதே வழியாக தான் வருவாங்க, 1000 நாள் வந்துட்டு போயிருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் ஒரு கொலைகாரன்ட்ட மாட்டிப்பாங்க. இது அவங்க ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. பட் சில சமயம் பார்த்தீங்கன்னா வாலண்டியராக அவங்களே போய் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கூட நம்ம மும்பையில் நடந்த ஒரு கேஸ் பார்த்தோம். ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு ஒரு பொண்ணு போது அங்கே அந்த பொண்ணு கிட்ட ஒரு 5 பேர் சேர்ந்து தவறாக நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறது. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணோட இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம அந்த பெண்ணை தான் வந்து பிளேம் பண்ணணும், சந்தேகமே கிடையாது. ஜென்ரலாக லைஃப்பில் எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போராடுவாங்க. பட் ஆல்வேஸ்
நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ரூட்டை தான் பயன்படுத்தணும். பட் சில பேருக்கு அதில் கொஞ்சம் பொறுமை இருக்காது, அந்த மாதிரி ஷார்ட்கட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி ஷார்ட்கட்டை எடுத்து போகும்போது வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். பட் அந்த சக்ஸஸ் ரொம்ப நாள் நிலைக்காது, அதோட கிரெடிபிலிட்டியும் அந்த சக்ஸஸில் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், இந்த பொண்ணு ஒரு நேர்மையான மாடலாக இருந்து அவங்க நிறைய ஆடில் நடித்து சம்பாரிச்சிருந்தா அது எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், எவ்வளோ மரியாதையாக இருந்திருக்கும், சமூகத்தில் எவ்வளோ அவங்கள ஒரு நல்ல மதிப்போட பார்த்துருப்பாங்க. அதை விட்டுட்டு ஒரு 4 பேர் கூட போய் உடல் ரீதியான தொடர்பில் இருக்க வேண்டியது, அதை வீடியோ எடுத்து வச்சு அவங்கள மிரட்ட வேண்டியது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பட் அதுக்காக இந்த பெண் எவ்வளோ தவறான பெண்ணாகவே இருக்கட்டும், அந்த ஒரு தவறான ஒரு விக்டிமா இருந்தால் கூட அவங்களை கொலை பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்கப்பா, அதுக்காக அவங்க தம்பியை கொலை பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. இந்த பெண்மணியோட கேரக்டரும் தப்பு தான், அதுக்காக அவங்க சகோதரர் பண்ண கொலையும் மிகப்பெரிய தவறு. பட் மேபி இந்த பெண்ணோட கேரக்டர் தான் அதுக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்டாக இருந்திருக்கு. எஸ், என்னதான் அவங்களுக்கு சொத்துக்குள்ள பிரச்சனையாக இருந்தால் கூட அடிக்கடி இந்த சகோதரரை ஹியூமிலியேட் பண்ணுற விஷயம் என்னன்னா, அந்த ஊர் மக்கள்லாம் கிராமத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரெஸ் ஒரு மாதிரி பண்ணிட்டு போனால் ஓப்பனாகவே கேட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியல, கிராமத்தில் இப்போ ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்த மாதமே வந்து என்னாச்சு வீட்டில் ஏதாவது விசேஷம் இருக்கா. இப்போ சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பர்சனலுக்கு தலையிட மாட்டாங்க, இங்கே தலையை விட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கிராமத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட கிராமத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி திடீர்னு ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு வியர்டா தெரியும் போது அதை வந்து இந்த கிராமத்து மக்கள் பார்த்து கேட்கும்போது அது ஒரு எம்பாரசிங்கான சிச்சுவேஷனுக்கு இந்த குடும்பத்தை தள்ளி இருக்கு. அதுவும் இந்த கொலைக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரிகரிங் பாயிண்டா இருந்திருக்கு. அகைன் இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க என்னதான் பிளான் பண்ணா கூட, எவ்வளவு கிளவரா நம்ம என்னதான் ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணா கூட, இந்த மாதிரி கிரைம் பண்ணும்போது 100% பெர்ஃபெக்ட்டா யாராலையுமே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு தடயம் விட்டுருப்பாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நிறைய கேஸ் கோல்டு கேஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா, அது மேபி ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாம பழைய கேஸா இருக்கலாம். அதாவது ஒரு டிஎன்ஏ வர்றதுக்கு முன்னாடி. பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியும் நிறையா இருக்குது. ஒரு சரியான டிடெக்டிவ் ஹேண்டில் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஒரு தடயம் இருக்கும். அதை அந்த சில திறமையான டிடெக்டிவால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு இந்த கேஸை எடுத்துக்கோங்க, இவன் பக்காவாக பிளான் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு 10 மணிக்கு நான் வீட்டை விட்டு போகிற மாதிரியும் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். சிசிடிவி கேமரா கண்ணில் படாத மாதிரி போயிருக்காங்க. அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் விட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரிலாம் ஒரு நாடகத்தை அரங்கேட்டு இருக்காங்க. பட் கடைசியில் பார்த்தீங்களா அந்த டேமில் இருந்த ஒரே ஒரு சிசிடிவி கேமரானால அவன் மாட்டியிருக்கான். இன்கேஸ் அந்த சிசிடிவி கேமரா இல்லைன்னா போலீஸுக்கு இவன் மேல சந்தேகமே வராது. அதே மாதிரி தான் கொலை பண்ற குற்றவாளிகள் அவங்களுக்கும் தெரியாம ஒரு சின்ன தடயத்தை கண்டிப்பா விட்டுட்டு போவாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வீடியோலும் சொல்றது தான் சொல்றேன், கிரைம் எதுக்குமே தீர்வாகுது. கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனையோ இல்ல திருமணம் தாண்டிய உறவோ இல்ல வேறு என்ன வேணாலும் இருக்கட்டுமே, ஒரு கிரைம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. நீங்க பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை தான் புதுசா கொண்டு வந்து கொடுக்கும். அது உங்க வாழ்க்கையை ஃபுல்லா ஜெயிலில் இருக்கிற மாதிரி கூட ஒரு பிரச்சனை கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ மேக் ஷுவர் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. 2 சொல்யூஷன் தாங்க. ஒன்று தீர்க்க முயற்சி பண்ணுங்க, அப்படி இல்லையா விலகி போயிட்டே இருங்க. இந்த மாதிரி வன்முறையில் இறங்கி எதுக்காக கடைசி வரைக்கும் போய் ஜெயிலில் கஷ்டப்படணும்? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு மூளையில் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷனில் கோபத்தில் கூட ஒரு கிரைம் பண்ணணும் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேஸை பார்த்து ஐயோ வேணாண்டா சாமி, நான் வெளியில் நிம்மதியாக சுதந்திரமாக இருந்துட்டு போகிறேங்கிற மாதிரி உங்கள் மனநிலை கண்டிப்பாக மாறும். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.